இந்த 2016 அப்படிங்கிற வருஷம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இயர். ஏன்னா இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி இருக்குது. அது இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி குரு பயிற்சியும் இருக்குது. அப்போது இந்த 2016 அப்படிங்கிற ஒரு வருஷம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்த ராகு கேத்துக்கள் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் வராரு. ஸோ 5ல் ராகு இருக்கிறது அப்படின்னு சில குறை அப்படின்னு சொன்னாலும் மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாவோட பலன்களே உங்களுடைய கேத்து அவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே இந்த அஷ்டம சனினால் இருக்கக்கூடிய கெடு பலன்கள். ஏன்னா மேஷராசி அஷ்டம சனி நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இயர் 2015 ஃபுல்லாகவே நிறையா சிரமங்களை பார்த்துருப்பீங்க. அதை ரிலீவ் பண்ணுறதுக்கான முதல் வேலையை அந்த கேத்து பகவான் உங்களுக்கு பண்ணுவார். அப்போது நீங்கள் ஒரு எஜுகேஷன் அப்படின்னு பண்ணுறவராக இருந்தீங்கன்னா எஜுகேஷனில் டெஃபினட்டாக ஹையர் எஜுகேஷன் அதில் வரப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும். இது எல்லாமே இந்த பலன்கள் 2 விதமாக மாறும். ஏன்னா ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு பலன், ஆகஸ்ட் மாதத்துக்கு குரு வேற மாறுறாரு இல்லையா. ஸோ அதையும் சேர்த்து இந்த ராகுகேது பலன்களையும் சேர்த்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியோட பலனையும் சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது ஜனவரியிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ எஜுகேஷன் அதில் ஒரு நல்ல ஒரு பிரபல்யம், வெளிநாடு போய் படிக்கணும்னா டெஃபினட்டாக படிப்பீங்க. உத்தியோகம் ஆர் பிஸ்னஸ் இதை பண்ணுறவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஏகப்பட்ட டென்ஷன்ஸு ப்ரெஷர் அப்படின்னு நீங்கள் இருந்திருப்பீங்க. ஏன்னா 5ல் குரு இருந்துமே நமக்கு பெரிய பலன்கள் கிடைக்கலையே அப்படிங்கிற குறையில் இருந்த உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்து கேத்து உங்களுக்கு நிச்சயமாக உத்தியோகத்துலேயும் உங்களோட பிஸ்னஸாக இருந்ததுன்னா அதில் நல்ல முன்னேற்றங்களை டெஃபினட்டாக கொடுப்பார். இருந்தாலும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா. அப்போ எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுதும் ஒரு தடவைக்கு பல தடவை கன்சல்ட் பண்ணி எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நல்லா இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் வேலை மாறணும்னு நினைக்கிறேன் சார், ஒரு ஆஃபர் வந்திருக்கு, எடுத்துக்கலாமா வேண்டாமா, இல்லை பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன், இல்லை வேற ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அந்த மாதிரி இருந்ததுனாலும் எதுவாக இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு முன்னாடி பண்ணிடுங்க. திருமண வாழ்க்கை கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் கண்டிப்பாக அமைஞ்சிரும். 5ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 11ல் இருக்க கேத்துவும் முதல்ல சில பேர் கல்யாணம் ஆகி சார் 5 வருஷம் ஆச்சு 6 வருஷம் ஆச்சு இன்னும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால் புத்திர பாக்கியத்துக்கான வழியையும் இந்த ராகு கேத்துகள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாமே ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எண்ணம் ஒரே குழப்பமாக இருந்தது பாருங்க, ஒரு தெளிவு கிடைக்கும். 11ல் இருக்க கேத்து உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார். எடுத்த காரியங்களை வெற்றி கொடுப்பார். குருவும் ராகுவும் சம்பந்தமானதுனால சின்ன சின்ன சலனங்கள் வரும். புது நண்பர்கள் வருவாங்க, அவங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். பொதுவாக 6ஆம் இடத்துக்கு போகிறதுங்கிறது விசேஷமான சூழல்கள் கிடையாது. போகிறதுக்கு உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வேறு அப்பவும் இருக்கும். அப்போது முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது ட்ராவல் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது கடன் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் வரும். அதனால் உங்களோட வருமானம் என்னவோ அதுக்குள்ள உங்களோட லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுங்கிறது ஃப்ரம் ஆகஸ்ட் டு டிசம்பர் ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது முக்கியமான நல்ல விஷயம் என்ன நடக்கலாம்னா 6ஆம் இடங்கிறது வெளியூர் வெளிநாடுகளையும் குறிக்கிறது 6ஆம் இடம் தான். 9, 12ஆம் இடங்களும் அதுக்கும் அதிபதியாக இருக்க குரு பகவான் 6ல் இருக்கிறதுனால ரொம்ப நாள் எண்ணம் சார், நான் அங்கே போய் எனக்கு பிஆர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல, நான் சிட்டிசன் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் யூஎஸ் போகணும்னு நினைக்கிறேன், இல்லை யூஎஸ்லேருந்து வேற எங்கேயோ போகணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம் இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த 6ல் இருக்க குரு ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுப்பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேஷராசிக்கு இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள். நான் ஏற்கனவே பல வீடியோஸ்களை நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். உங்களை மாதிரி 12 பேரில் ஒருத்தர் இந்த உலகத்தில் மேஷ ராசியில் பிறந்திருக்காங்க. இந்த கோச்சார பலன்கள் ராகு கேத்துவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், அது ஒரு 35லிருந்து 40% தாங்க உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே கிடையாது. இதுவே 100% எடுத்துக்க வேண்டாம். என்னடா அது ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் கடன் வரும், தொல்லை வரும், கஷ்டம் வரும்னு சொல்கிறாரே அப்படின்னா அப்படியே வரணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட ஜாதகத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்தீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்கள் ஜாதகம் இருக்கு பாருங்கள்.
அதிலிருந்து கணக்கெடுக்கும் பொழுது இது ஃபினான்ஷியலாக ஓவர் கம் பண்ணியோட கெப்பாசிட்டி இருக்குமா, கெரியர் நல்லா இருக்குமா, கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் இந்த வருஷங்கள் அப்படிங்கிறது தான், அதுதான் பேஸுங்க. இது ஒரு அடிஷ்னல் இன்புட்டாக தான் நீங்கள் வச்சுக்கணுமே தவிர இதுவே டோட்டாலிட்டியாக தயவு செஞ்சு எடுத்துக்க வேண்டாம். அப்போது இந்த ஒரு 35-40% உங்களோட ஜாதத்துக்கான 60% சேர்ந்து இருக்கக்கூடிய பலன் தான் உங்களுக்கு ஒரு முழுமையான பலனாக அமையும். அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in அதுக்கு வாங்க. அதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்கள் பாஸ்டோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். நான் சொல்கிறது உங்கள் லைஃப்பில் மேட்ச் ஆகுதா, மேட்ச் ஆகலையா, அப்படி மேட்ச் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு 2016 உங்களுக்கு கரியர் அண்ட் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்குன்னு ஒரு வீடியோ வச்சுருக்கோம் வித் நாமினல் சார்ஜஸ். அதே மாதிரி உங்கள் பர்சனல் லைஃப் இருக்கும், அது எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு காரணமே நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம பலன். அந்த கர்ம பலன்கள் நல்லதாகவும் இருந்திருக்கும், கெடுதலாகவும் இருந்திருக்கும். நம்ம பாவங்கள் பண்ண பொழுது அதை இந்த கிரகங்கள் நீ அந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணியிருக்க, இந்த டைமில் உனக்கு கஷ்டம் கொடுக்கும். அப்போது இதை ரிமூவ் பண்ணுறது யார்? இதை தோஷம்னு நம்ம சொல்கிறோம். அதை யார் ரிமூவ் பண்ணுவா? கடவுள் தான் ரிமூவ் பண்ணுவார். அவர் இருக்கிற இடங்கள் தான் கோவில்கள். நம்ம இந்து சாஸ்திரப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க. அந்த தெய்வங்களில் சிவன், பிள்ளையார், முருகன், அம்பாள், லக்ஷ்மி, கங்கையம்மன், முனீஸ்வரன், ஏகப்பட்ட தெய்வங்கள். அதில் ஒரே ஒரு சிவபெருமான் எடுத்துக்கோங்க. அவரே ஒரே ஒரு கோவிலில் இருக்காரா? இல்லை பாருங்கள். திருவண்ணாமலை போனால் அருணாச்சலேஸ்வரர் அப்படிங்கிறோம். மயிலாப்பூரில் போனீங்கன்னா சென்னையில் கபாலீஸ்வரர்னு சொல்கிறோம். ஒவ்வொரு சிவனுக்கு வெவ்வேறு பேர், வெவ்வேறு டைமென்ஷன்ஸில் இருக்காங்க பாருங்கள். ஒரே ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் சிவலிங்கத்தோட ஹைட்டு, பாடத்தோட ஹைட் இவ்வளோ, ஆயுள்காரம் இவ்வளோ, கர்ப்பகரம் 10க்கு 10 அப்படின்னு இல்லை பாருங்கள். இது ஏன் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்கன்னு தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இது நிறையா பேருக்கு தெரியறதில்லை. எப்படி உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கோ, ஒரு ராசி நட்சத்திரம், இந்த லக்னம், இந்த தசை நடக்கிறதோ, அதே மாதிரி கடவுள்களுக்கும் உண்டு. சிவபெருமான் அப்படிங்கிறவருக்கு திருவாதிரை அப்படிங்கிறதா அவரோட நட்சத்திரம், ஆருத்ரான்னு நம்ம சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்ல. அப்போது எல்லா கோவில்கள்லேயும் இருக்கக்கூடிய சிவபெருமான் திருவாதிரையாக தானே இருக்கணும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு கோவில்லையுமே இருக்கக்கூடிய அதே சிவபெருமான் ஒரு இடத்துல திருவாதிரையாக இருப்பார். இன்னொரு இடத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா பெருமாளோட நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் சிவனோட நட்சத்திரமாக இருக்கும். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த கோவிலோட அமைப்பே இருக்கும். இந்த கோவில்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு நம்ம அதை அடுத்ததா நம்ம நியூமராலஜி பார்க்குறோம், ஜெம்மாலஜி பார்க்குறோம், நேம் மாத்திரம்னு பார்க்குறோம், ஹோமம் பண்ணணும்னு பார்க்குறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே வேல்யூ உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இதை எல்லாத்தையும் விட முக்கியமானது என்னன்னா, கடவுள் இருக்கக்கூடிய ஸ்தலம் கோவில். ஒரு கோவில் எடுத்துக்கோங்க, 2000 வருஷம் 3000 வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பில்டிங் கட்டுறோம்ல, ஒரு 2000 வருஷம், ஒரு 200 வருஷம் ஒரு பில்டிங் நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா? முடியாது. அந்தந்த கோவில்களில் சக்தி இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவில் அப்படின்னு தெரிஞ்சதுனால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயமாக வந்திருக்கும். அப்போது ஒரு ராஜா இருந்தார்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கோ அதே சிரமங்கள் தான் அவரும் பார்த்துருப்பார். ஏன்னா உங்களோட ஜாதகத்துக்கான பலன்கள் தான் என்னை போன்ற ஜோசியர்கள் சொல்கிறோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. எங்களால் உங்கள் விதியை மாற்ற முடியாது. உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி அந்த கடவுளுக்கு தான் இருக்குது. அதனால் அது எதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணும்பொழுது சகல சோபாகம் நிச்சயம் நீங்கள் பெறுவீங்க. நன்றி, வணக்கம்.